ஹலோ எவ்ரிவன். எக்ஸாமுக்கு தேவையான ஜியோகிராஃபிக்கல் கான்செப்ட் இந்தியன் ஜியோகிராஃபி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 மேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாகவே எக்ஸாமுக்கு தேவையான இந்தியன் ஜியோகிராஃபியை நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஃபேக்சுவல் திங் மட்டும் பார்க்கலாம். லேண்ட்ஃபார்ம் ரிலேட்டடாக இது ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பிளைன்ஸ், பிளாட்டோ, மவுண்டெயின், ஹில், சமவெளிகள், பீடபூமிகள், மலைகள், குன்றுகள், இதில் வந்து ஏரியா வைஸ் எது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. சரி, இப்போது மலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இங்கே இந்த ரீஜன்ஸ் எல்லாமே ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் இருக்கிற இடம். இது இமயமலை பகுதி. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. அதே மாதிரி இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் விட்டு விட்டு இருக்கும். அப்புறம் விந்தியா சாத்பூரா மவுண்டெயின்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் ஆரவல்லி மலை. இது மவுண்டெயின்ஸ், மலைகள் இருக்கக்கூடிய இடங்கள். அதே மாதிரி பிளைன்ஸ், சமவெளி பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் டெசர்ட், இந்த குஜராத் இந்த பகுதியிலேருந்தே சொல்லிடலாம். இந்த பகுதியிலிருந்து நமக்கு காஷ்மீருடைய சவுத்து, உத்தரகண்டுடைய சவுத்து இந்த இடங்கள்ல இருந்து ஆரவல்லியுடைய ஈஸ்டர்ன் பார்ட், இந்த விந்தியாவுடைய நார்தர்ன் பார்ட், இந்த பார்ட் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக பிளைன் ரீஜன். அது போக நம்மளுடைய ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட், அப்புறம் வெஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட், இங்கே அஸ்ஸாம் வரைக்கும். ஸோ இந்த இடம் எல்லாமே பிளைன் ரீஜன்ஸ் தான். சமவெளி பகுதிகள் பஞ்சாப்ல இருந்து கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா அஸ்ஸாம் சமவெளி, அப்புறம் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் மகாநதி, கிருஷ்ணா, காவேரி, கோதாவரி, இதெல்லாம். அப்புறம் வெஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கிற நேரோ பிளைன்ஸ், இதெல்லாம் சமவெளி பகுதிகள். அதே மாதிரி பீடபூமிகள் எடுத்தால் நமக்கு 3 பீடபூமிகள் தான் ரொம்ப முக்கியமான பீடபூமிகள். தக்கான பீடபூமி, டெக்கன் பிளாட்டோ, மால்வா பிளாட்டோ, சோட்டா நாக்பூர் பிளாட்டோ. இந்த இடம் பிளாட்டோ, இது டெக்கான் பிளாட்டோ, இங்கே மால்வா பிளாட்டோ, இங்கே சோட்டா நாக்பூர் பிளாட்டோ இருக்குது. இந்த 3 பிளாட்டோஸ். அண்ட் தென் ஹில்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அங்கங்கே நிறைய இடங்கள்ல, இப்போ இதுக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கிற நிறைய குன்றுகள் இருக்குது, சின்ன சின்ன குன்றுகள் இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் சின்ன சின்ன குன்றுகள் இருக்குது. ஓகே, அப்போ இதில் இருக்கிற இந்த கலர் படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பிளைன்ஸ் தான். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பிளாட்டோ, பீடபூமிகள். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஏரியா கவர் பண்ணுறது மவுண்டெயின்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக ஹில்ஸ், குன்றுகள். கிட்டத்தட்ட 40% மேலே பிளைன்ஸே நம்மளோட ஏரியாவில் கவர் ஆகுது. பிளாட்டோ எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27% அது கவர் பண்ணுது. இது எக்ஸாக்டாக சொன்னால் பிளைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 43% இருக்குது. இதுவே ஒரு 27% இருக்குது. மிச்சம் ஒரு 30% இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்குது. இதுதான் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியா. ஸோ ஒரு ஸ்மால் கான்செப்ட். இது வந்து ஃபேக்சுவல் திங். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது கிளைமேட், வெஜிடேஷன், சாயில் குரூப்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேப் இருக்குது. இந்த 10 மேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்தியன் ஜியோகிராஃபியை ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.